ஏமா என்ன நான் பண்ணிருக்காவ கூட வாழ்ந்தவன் எப்படிப்பட்டவன் தெரியாம நான் வாழ்ந்திருக்கமா. அந்த அளவுக்கு ஒரு நோடகக்காரியா இருந்திருக்காடாவ. ஆளுங்களையே கொல்ற அளவுக்கு போயிருக்கல வேலை. அவளை பத்தி உண்மை வெளியே வந்துச்சு. வேலையா அவளை உள்ள தள்ள. நீ சொல்லப்பா என்ன பண்ணலாம். வேணாம் ஒண்ணும் பண்ணாது. அப்பா உங்க முத்து உயிர் விஷயத்துல விளையாடி இருக்காங்கப்பா. இது எப்படிப்பா நம்ம மன்னிக்க முடியும். வெரி டேஞ்சரஸ் லேடி அவங்க. யாரும் நினைச்சு பார்க்க முடியாத வேலையை பண்ணிருக்காங்க. வாங்க வித்யா. ஆமா நல்லவளே. அந்த ஏமாத்துக்காரியோட சேர்ந்து நீ எங்களை ஏமாத்திருக்கல. வித்யா நீ நான் லவ் பண்ற டைம்ல உனக்கு உண்மை எல்லாம் தெரியும்ல. நீ யாரும் சொல்லிருக்கலாம்ல. அவன் ஃப்ரெண்டுங்கறனால என் லைஃப் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல நினைச்சல. நிறைய தப்பும் பண்ணிருக்கா. அப்படி அவ என்னமா பண்ணிட்டா. வித்யா அப்ப அந்த போன்ல என் தம்பியோட வீடியோ வந்துச்சு. அவன் என்கிட்ட திருடுனானே அந்த வீடியோ தானே. அந்த வீடியோவை வெளியிடுறதுக்காக தான் முத்துவோட போன் எடுத்து சிட்டிக்கிட்டாவ கொடுத்தா. அன்னைக்கே நினைச்சு இது அதோட வேலை தான். அவன் வந்து கேட்டல நீ வாசல்ல. இதுக்கு எப்படி கோபப்படுறீங்க நானே. இன்னும் நிறைய இருக்கு. வித்யா சொல்லு. இது எல்லாத்துக்கும் மேல மனோஜ் கடையில இருந்து பணத்தை எடுத்ததும் ரோஹிணி தான். அப்போ என் கடையில வேலை செஞ்ச அந்த ராஜாராணி திருடலையா? இல்லங்க ரோஹிணி தான் அவளோட ஒரு தேவைக்காக அந்த பணத்தை திருடினா. ஐயோ கடவுளே எனக்கு தலையே சுத்துது. அந்த கேடு கட்டவ இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாத்துக்கா. அந்த பணம் திருட்டு போனப்ப நான் நிறைய அவமானப்பட்டேன். இப்படி கூடவே இருந்து அந்த பணத்தை திருடி இருக்காளே. அலைய விட்டுட்டு வாழ பிடிச்சு என்ன பிரயோஜனம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா. அவளை எப்படி சும்மா விட்டு வைக்கிறது. ஆமாடா அம்மா சொல்றதா கரெக்டா அவளை கம்ப்ளைண்ட் கொடு. அவ தப்பு பண்ணிருக்கா இல்ல நான் சொல்ல. இப்ப அவளை இது பண்ண வேண்டாம். என்னங்க சொல்றீங்க நீங்க. அவ இவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணிருக்கா. நீங்க அதையெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. ஒன்னும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல. அவளை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம்னு மட்டும்தான் சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன். ரோஹிணி இனிமேல் இந்த வீட்டு மருமக கிடையாது. மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கியே ஆகணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். இனிமே அவளை பத்தி யாரும் இங்க பேச வேண்டாம். சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கலாம். அப்பாவுக்கு எப்பவுமே இறக்க மனசு அதிகம். ஒரு வகையில அதுதான் நம்ம குடும்பத்தை இவ்வளவு நாளா நல்லா வச்சிட்டு இருக்கா.